எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகி எல்லா விதத்திலும் எல்லோருக்கும் இன்பத்தை மட்டும் தரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பழகுவார்கள், அமைதியாகவும் இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எந்த விதத்திலும் ஒரு ஆர்ப்பாட்டமோ தேவையில்லாத வீண் பேச்சோ இருக்கவே இருக்காது. பேசும் ஒவ்வொரு வார்த்தையுமே தெளிவாக பேசுவாங்க. செயல்படும் வழியும் சரி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். மற்றவங்களுக்கு இவங்க உதாரணமாக கூட இருந்திருப்பாங்க. நிறைய இடத்துல நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி. இருந்தாலும் சில இடங்களில் யாரோ ஒருவரால் செய்த வீண் பழியும் யாரோ செய்த செயலால் இவங்களுக்கு வீண் விரயமும் மாறியிருக்குங்க. இவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீ இதை பண்ணு நல்ல பெரிய ஆளாக ஆயிடுவேன்ட்டு. இவங்களும் அதை நம்பி செய்து நிறைய பேர்கள் இந்த பிரச்சனையில் தாங்க நிறைய பொருளாதாரத்தை இழந்தது. இதுதான் விரயம் ஆகிடும், நீ எதுலையாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னவங்க நிறைய பேர். அது இவங்களுக்கு நல்லது செய்யறதா நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணுன்னே அவங்க உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. உங்கள் கையில் எவ்வளோ வருமானம் இருக்குது, பொருளாதாரம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது தெரியாமல் நீங்களும் சொல்லி கடைசியில் அவங்க சொன்ன வழியை போய் பின்பற்றி அதிலிருந்து நிறைய உங்கள் பொருளாதாரம் போனது இல்லாமல் கடன் மேலும் மேலும் கடன் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் அதனால் விளைவுகள் நீங்கள் மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்கீங்க. மற்றவங்க யாரும் இதில் சொன்னவங்கெல்லாம் இடைய ஓடி போய் மறைஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ தேனா கூட கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல புத்திசாலிகளுடன் பழகியவர் தான் நீங்கள். ரொம்ப கெட்ட புத்தி. உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க, அழிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் அழிய போகிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த காலத்துலையும் யாரையும் அழிக்கலாம் முடியாது. தற்சமயம் கஷ்டம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். உங்களை கீழே தள்ளணும்னு நினச்சாங்க, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அவ்வளோதான். அதுக்காக எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோதான் நம்ம நினைக்க முடியாது. வாழ்க்கை இன்னும் வாழ்வதற்கு எவ்வளவோ காலகட்டம் இருக்குது. அதில் நம்ம முறையாக இன்னும் பயணம் பண்ணால் கூட போதுங்க, நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துடலாம். தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் தாங்க மற்றவங்களுக்கு குருவாக செயல்படணும். உங்களோட நிலைமை என்ன, நீங்கள் யாருன்னு உணராத பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது சொல்லி அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்கள் சொல்ல நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கே அவ்வளோ தெளிவு இருக்குது. இருந்து நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டிருக்கீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதது தான். நமக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் மற்றவங்களுக்கு தான் தெரியும்னு ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. அதோட விளைவை எவ்வளவு கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவமானங்கள், பொருள் விரயம். ஒரு நல்ல இடத்துல இருந்து திடீர்னு ஒரு சறுக்கல்ல கீழே விழும்பொழுது அதற்கான வலிகளை தாங்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். அதெல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இது எல்லாம் சரியாக போயிடுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் இப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். யாரையும் நம்பாதீங்க. எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்பாதீங்க. யாரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. முட்டாள்தனமான முடிவுகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. யாரும் உங்களை விட பெரிய அறிவாளிகள் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு உணருங்க. உங்களுக்கு தெரிந்ததில் பாதி கூட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நினச்சதோட விளைவு தான் இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறது. ஒரு செயல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மட்டும் சிந்தித்து நல்லா யோசித்து செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதற்கான காலகட்டத்தில் தான் இப்பயும் இருக்கீங்க. எந்த காலத்திலும் இறைவன் உங்களை கைவிடவே மாட்டான். எப்பொழுதும் உங்கள் பக்க பலமாக தான் இருந்துகிட்ருக்கார். என்னங்க சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்னால் ஒன்றுமே முடியல, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், அடுத்த வேலை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் நீங்கள் என்னை இப்படி பேசுகிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியலன்றீங்க. இல்லைங்க, உங்களோட இறைவன் நிச்சயமாக இருக்கார். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதில் கூட இறைவன் இருந்து தான் உங்களை சொல்ல வைக்கிறார். என்ன பண்ணலன்னு தெரியல, ஆனால் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்க வைப்பார். மனசு வலிக்குது, அழுவீங்க, கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் யார்? கடவுள் தான். அந்த கண்ணீராக வெளியே உங்கள் கஷ்டத்தை ஃபுல்லாக வெளியே வர வச்சிருவார். உள்ளே ஃப்ரீயாக ஆகுங்க அப்படின்றார். இல்லைன்னா மன அழுத்தத்திலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வெளியவே சொல்ல மாட்டீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தனக்குள்ளே பூட்டி வைப்பதற்கு முழுமையாக இருக்கிறவங்க நீங்கள் தான். எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிருவீங்க. ஏன் என்னால் மற்றவங்களுக்கு கஷ்டம், நல்லதாக இருந்தால் 4 பேருக்கு சொல்லலாம், கஷ்டத்தை என்ன சொல்கிறது, அது நம்மளோட பிரச்சனை, அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணுன்ற மாதிரி
உங்களையே வருத்திக்கிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும். ஆனால் அந்த வருத்தத்தையும் மீறி ஒரு நாள் கண்ணீர் விடுவீங்க பார்த்தீங்களா? அதுவும் இரவில் தூங்கும் பொழுது நிறைய பேர் கண்ணீரோடு தான் தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இறைவன் தாங்க தலை கோதி விடுறாரு. இன்னைய வரைக்கும் அதுதான் உண்மை. உங்களால் ஒரு நாள் உணர முடியும். அது வரைக்கும் இப்படியே போகட்டும், சரியாக போயிடும். கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு குரு பகவான் தாங்க ராசிநாதன். அதனால தான் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்றேன். ஆனால் நீங்கள் இன்னை வரைக்கும் உங்களை உணராமல் மற்றவங்க ஆலோசனையை கேட்டுறீங்க. அதை மட்டும் செய்யாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார விரயம் கிடையாது இனிமே. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ விரயங்களை அனுபவிச்சிட்டிங்க. பொருளாதார வரவு ஏற்படுது. விரயம் இல்லாத பொருளாதார வரவை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். தொழில் முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி அடையலாம். தொழிலே இல்லாத நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் கரெக்டாக முறையாக செஞ்சீங்கன்னா இப்பையும் முன்னேறிடுவீங்க. உங்களுக்கு என்ன தகுதி, நீங்கள் எதை செய்தால் வெற்றி பெறலாம், நல்லா உட்காந்து ஒரு நாள் முழுக்க கூட யோசிங்க. கரெக்டான ஒரு முடிவுக்கு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். அதே போல் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க உங்களுக்கு தகுந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களோட திறமைக்கு தகுந்த வேலை, உங்களோட அனுபவத்துக்கு தகுந்த வேலை நிச்சயமாக உறுதியாக கிடைக்கிறதுக்கான காலகட்டத்திலையும் இருக்கிறீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தனுசு ராசி எடுத்த உடனே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்களான்னா இல்லைங்க. அவங்க கொஞ்சம் காலதாமதத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இறைவன். எல்லா தனுசு ராசிக்கும் இயல்பான ஒன்று தான். கொஞ்சம் சிறிது காலம் திருமணமாக கொஞ்சம் காலதாமதம், குழந்தை பேராக கொஞ்சம் காலதாமதம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம். இது எல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு நடக்கக்கூடியது. பயப்பட தேவையில்லை. எதுவுமே கிடைக்காதுன்னு எதுவும் கிடையாது. இன்றைக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளோதான். நாளைக்கு கிடைச்சிரும். அந்த மன உறுதியோடு இருங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக செட்டில்மெண்ட் ஆவீங்க. நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. உங்கள் பிள்ளைகள்லேருந்து, உங்கள் உறவினர்களில் இருந்து, கணவன் மனைவி இருந்து எல்லாருமே ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் வரும். உறவினர்கள்லாம் இப்போ உங்களை விட்டு ஒதுங்கி ஓடி போயிருப்பாங்க இல்லையா? இதுக்கு மேலே ஓட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனி அவங்கள மாதிரி ஆட்களை எப்பொழுதும் சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருங்க. வேறு வழி கிடையாது. இல்லைன்னா மறுபடியும் வருவாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருந்து அனுபவிச்சுக்குவாங்க, விட்டு விலகி ஓடி விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். போகும்பொழுது சும்மா போயிட்டா கூட சரி போ, அவங்க தான் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் போகும்பொழுது பெரிய வலிகளையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு பெரிய கஷ்டம். அதனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எல்லாமே கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய அத்தனையும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியதாக கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி இல்லை. வேல்யூபுளாக கிடைக்கும், பெருசாக கிடைக்கும், பெரிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது இருப்பீங்க. முடிந்தவரை தனுசு ராசிக்காரருக்கு இயல்பாகவே பொறுமை இருக்கும். ஒரு சிலவங்க மட்டும்தான் உடனே கோவப்படுறது, உடனே அவசரப்படுறதெல்லாம். நிறைய பேர் பொறுமையாக தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. என்னங்க, எனக்கு எல்லா பேரும் கெட்ட பேராக ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேலே எப்படிங்க சரி பண்ணுறது? அதெல்லாம் சரியாகும். நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டிங்க, சரியாக போச்சு. இனிமே உங்கள் பேரெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னு உறுதியாக தெரியும். இதற்கு மேல் யாரும் உங்கள் பேரை தவறாக பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல் செய்யும் இடத்தில் தகுதியான வேலையை உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த வேலை செய்தாலும் நீங்கள் அதை சரியாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருப்பீங்க. அதனால் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் வேலை சுமை மட்டும் ஏறும். ஆனால் அதே அளவுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். இதெல்லாம் இயல்பாக இருக்குங்க சூரியனால் உங்களுக்கு. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காரு. புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. எல்லாமே சிந்தனை தெளிவு பெறும். இது நாள் வரைக்கும் குழப்பமாக இருந்திருப்பீங்க. இந்த கடனை எப்படி அடைக்கிறது, மறுநாள் நின்னா என்ன பதில் சொல்கிறது, கடன் கேட்டால் நம்ம எப்படி திருப்பி பதில் சொல்கிறது, இல்லை இந்த கடனுக்கு வேறு ஒரு இடத்துல எப்படி கேட்கறது, எல்லாத்தையும் யோசித்து குழப்பியிருப்பீங்க. இப்போ தெளிவாக முடிவு கிடைச்சிரும். பொருளாதாரத்தையும் கொடுக்குறாரு, தெளிவான சிந்தனையும் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாமே மாறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. உறுதியான அமைப்பு வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் போதும். உங்களுக்கு வழிவகை எல்லாம் கிடைக்குதுங்க. புதன் பகவான் நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறார். சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருந்து பார்க்குறாருங்க. இதனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. பொருளாதார தடையை மட்டும் ஏற்படுத்துகிறார்.
ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை அரசாங்க உதவி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ அது காலதாமதமாகும். சில சமயங்களில் அது தவிர்த்தல் கூட ஆகும், கிடைக்காம கூட போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுங்க, வேறு ஒன்றும் வேணாம். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கடலை மாலை சாத்துங்க. கடன் எல்லாம் தீந்துரும். இந்த மாதிரியான பொருளாதார தடை எதுக்கும் வராமல் சரியான அமைப்பு ஏற்படும். எந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைனாலும் வியாழக்கிழமையில் கடலை மாலை குரு பகவானுக்கு சாத்துங்க, தட்சிணாமூர்த்திக்கு சாத்துங்க. வேலையில் இருக்க பிரச்சனையும் தீந்துரும், பொருளாதார பிரச்சனையும் தீந்துரும், படிக்குங்க குழந்தைங்க, இது எல்லாம் சரியாயிடும். இதை மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நெய் தீபம் ஏற்றுவது இன்னும் சால சிறந்தது. குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றினாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு பார்க்க கோடி புண்ணியம்னுவாங்க. உங்களை குரு எப்பயும் நல்ல இடத்துல இருந்தால் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்குது. செவ்வாய் சரியில்லாமல் இருக்காருங்க. அதே போல் செவ்வாயும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார். செவ்வாய் சரியில்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. என்ன இடம் வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லையா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு ஏதாவது தவறுதெல்லாம் மாற்றி ஏதாவது பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சொந்தம், இரத்த பந்த உறவு சொந்தங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நிதானமாக மட்டும் இருங்க. யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. என்ன மிஞ்சி போனால் 2 சத்தம் போடுவாங்க, அவ்வளோதானே. அப்படியே விட்டுருங்க. ஒரு சில இடத்துல அமைதியாக இருந்துட்டாலே அந்த சத்தம் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஏதோ செய்யும் பொழுது அது பெரிய பிரச்சனையாகும். ஒரு சில இடத்தில் அமைதியாக மட்டும் இருந்து பாருங்கள், அதற்கான பலன்களை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. இதெல்லாம் இயற்கையாக நடக்கும். இறைவன் எப்பொழுதும் அப்படித்தான். இறைவன் இருக்கிறான், நம்ம அமைதியாக இருந்தால் இறைவன் பார்த்துக்குவார். நம்மளால் எல்லாம் முடியும் நம்ம செய்யும்பொழுது இறைவன் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க, இறைவன் எல்லாத்தையும் பார்த்துருவார். நாம் கொடுத்தா தண்டனைலாம் பெருசாக இருக்காதுங்க, எல்லாம் சும்மா. ஆனால் இறைவனும் காலமும் கொடுக்கும் தண்டனை என்பது உலகத்தாலும் சரி எதாலும் அவங்களால மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஏமாற்றுறதுங்கத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இவங்களால் நிறைய இடத்துல தோற்று போயிருப்பீங்க. இன்றைய வரைக்கும் உங்கள் பங்கு உங்களுக்கு கொடுக்காம நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. உங்கள் ரத்த வந்த உறவுகளே உங்களை ஏமாற்றிருக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டாலா நீங்கள்? எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. எல்லாம் சரியாயிடும், இறைவன் இருக்கிறான் தான் இன்னை வரைக்கும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு இனிதாக இருக்குதுங்க. சந்திர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து மனசுக்குள்ளே இத்தனை நாள் வரைக்கும் இருந்த மன கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுங்க. எப்பயுமே ஒரு மனசஞ்சலம், மனக்கவலை, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு இதோடு இருந்த நீங்கள் இப்போ தெளிவாக முடிவு பண்ணுவீங்க. இதெல்லாம் நாம் எதுவும் பண்ணலை, ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு, இயற்கையாக நடந்துருச்சு, இதெல்லாம் சரியாயிடும்ன்ற எண்ணம் வரும். மனசுலேருந்து பாரங்கள் குறையும், புதுசாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. இதெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுச்ச மனசு இப்போ அவ்வளோ சந்தோஷமும் படும். புதிய நண்பர்கள், உறவினர்கள், ஏதோ ஒரு வருகை உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். புதுசாக ஒரு ஆட்கள் வருவாங்க, யாருன்னே தெரியாது, ஆனால் உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சந்திர பகவான் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்கள மட்டும் நம்பாதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. உறவினர்கள், நண்பர்கள், அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது கூட வேலை செய்பவர்கள், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக அவங்கள விட்டுட்டு ஒதுங்கவும் முடியாது. தனித்து ஒரு வாழ்க்கை வாழ்வதும் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, எல்லார்கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். இந்த சனி பகவான் சொல்லி கொடுக்கறது இது ஒன்று தான். எதையாவது பேசிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு உங்களை மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு உங்களை தாழ்வுபடுத்திக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை கண்டுக்காதீங்களேன், விட்டுடுங்க. அவங்களே சீப்போ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களே ஓடி போயிடுவாங்க. சனி பகவான் அதை மட்டும் தான் செய்கிறார், பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் சளி பிடிச்சிருந்தது, சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது, டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியாக போயிடும். தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க. எந்த தொழில் செய்தாலும் சரியான அமைப்பில் முதன்மையாக இருப்பீங்க. இதெல்லாம் சனி பகவான் கொடுக்குறார், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள், நண்பர்கள், உடன் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க.
வார்த்தைகளை மட்டும் விட்டுடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதையும் காதை கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் பட போகிறதில்ல. மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்லதும் கிடையாது. தேவையில்லாததை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டாலே இயல்பாக நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு கேது நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க. உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க. ராகுவால் இனி வெற்றி தாங்க உங்களுக்கு. ராகு தசை மட்டும் உங்களுக்கு நல்லா அமைஞ்சுதுன்னா நல்ல யோகம், ராஜ யோகம், பதவி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். எல்லாமே ராகு சரியான இடத்துல இருந்து பார்த்தாலே நிறைய மாற்றம் தனுசு ராசிக்கு எப்பொழுதும் கிடைக்கும். ராகு சரியில்லைன்னா எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான் தனுசு ராசிக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மனசில் இருந்த எண்ணமெல்லாம் நல்ல எண்ணமாக போயிடும். தெளிவாக இருப்பீங்க. உங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கவலையே பட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. தைரியத்தை கொடுத்துட்றாரு, தன்னம்பிக்கையை கொடுத்துட்றாரு. விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு எந்த வேலை செய்தாலும் அதில் முழு முயற்சியாக இறங்கி செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ அப்படின்னு சகஜமாக போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். கேது பகவானால் இனி யாராலையும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க, தடுத்துருவார். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அவர் பிரச்சனை கொடுத்துருவார். கவலையே படாதீங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்ககிட்ட நெருங்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இனி யாரும் துரோகம்லாம் பண்ண முடியாது. திருப்பி அடிக்க ஆள் வந்துருச்சு. கேது பகவான் இருக்கிறார். உங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கிறார். ஏற்கனவே பிரச்சனை பண்ணவங்களாம் அமைதியாக தான் போய் ஆகணும். இனி எந்த சூழ்நிலையிலையும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அமைதியாக போயிடுவாங்க. எல்லாம் மாறும். மாறக்கூடிய காலத்தில் தான் இருக்குது. நீங்களும் அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்குவாங்க. வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சொல்லிடுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே கிரக நிலவரம் நல்ல இடத்துல கொடுத்துருக்கு. சரியான அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் நிதானமும் பொறுமை புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கை உங்கள் பக்கம். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து செயல்படுறார்.